ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஐநாத்து நியூஸில் வந்து என்ன நடக்க போகுது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நிலா கிட்ட வந்து நம்ம ராகவ வந்து வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. 8 மணி ஆயிடுச்சு. இருந்தாலும் அவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ண வச்சு, எதுக்காக இதை இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆமாம், நீங்கள் தனியாக கூப்பிட்டா ஏதாவது டீ 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 குடிக்க எங்கேயா கூப்பிட்டா கூட நீங்கள் வரமாட்டீங்க மேடம், பிகு பண்ணுவீங்க, அதுக்கு தான் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றதேன். அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம நிலாக்கு என்ன விஷயம், நான் தான் காலையில் எல்லாமே சொல்லிட்டேனே, என்னென்ன விஷயம் இருக்குங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, நான் தான் காலையில் என்ன சொன்னேன், மேரி எனக்கு கல்யாணம் முடிஞ்சு எல்லாமே சொல்லிட்டேன், அப்புறம் மறுபடியும் எதுக்கு இப்படியே வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நிலாவும் சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா சேரன் தான் என்கிட்ட எல்லா விஷயம் சொல்லிட்டாங்க, நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் நடந்தது வெரி டூப்ளிகேட் கல்யாணமாகல அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம நிலாவுக்கு என் கல்யாணம் எப்படி இருந்தால் எனக்கு உங்களுக்கு என்ன, இப்போ நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தானே இருக்கோம் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சொன்னாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா எதுக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க மேடம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. டைவர்ஸ் வந்து அது என்னோடய பிரச்சனை, என்னோட பர்சனல் விஷயம், நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்க வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நிலாவும் சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ராகவ இருந்துட்டு சொல்கிறாங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் அவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ தயவு செஞ்சு அந்த 5 ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் நீ தயவு செஞ்சு இருக்காத, தனியாக நான் ரூம் எல்லாமே நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி தான் நீ அங்கே போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. சடாப் ராகு, நான் இங்கே இன்னுமே வேலைக்கே வரமாட்டேன், எனக்கும் இங்கே கம்பெனிக்கு வந்து நான் வரவே மாட்டேன், நான் ஒரு ஸ்டாஃப், நீங்கள் ஒரு பாஸ், அவ்வளோதான் உங்களுக்கு எனக்கு உள்ள இருக்கும், நீங்கள் யார் எனக்கு இதுன்றதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நல்லா சொல்லிட்டு வந்து கத்திட்டு எப்படியோ அந்த ரூம் விட்டு வெளியே போயிட்டாங்க. நான் வீட்டுக்கு போகிறேன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ட்ராப் பண்ணுறேன், நீங்கள் யார் என்னை ட்ராப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி போயிட்டாங்க. போகும்போது நம்ம நிலா நினச்சிட்டே போகிறாங்க, இந்த மாதிரி எப்படி இந்த விஷயம் வந்து நினச்சி பார்த்துட்டே போகிறாங்க. இப்படிலாம் அவங்க பேசலாம், போய் இது சொன்னது காரணம் எல்லாமே யார், சேரன் அப்படின்றதுனால சேரமெல்லாம் பயங்கர கடுப்பில் வந்து வராங்க நம்ம நிலா வீட்டுக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம சோழன் இருந்துட்டு நிலா வீட்டுக்கு வராத காரணம் வந்து மறுபடியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போயிருப்பாங்களோ என்னமான்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் மனசில் கற்பனை பண்ணிவிட்டு அந்த போட்டாவையும் பார்த்துக்கிட்டேவும் நம்ம வானதி வந்து கால் பண்ணுறாங்க பாண்டிக்கு. அதனால் வந்து பாண்டிக்கிட்டே எப்படி இவர் நிலா மேலே இருக்கிற அடுப்பு பூராத்தையும் அப்படியேவும் நம்ம பாண்டி மேலே காமிக்கிறதுக்காக பாண்டி கூட பயங்கரமாக சண்டை போடுறாங்க நம்ம சோழன். அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா செல்லு உடஞ்சிருது. நம்ம பாண்டியோட ஃபோனை தூக்கி நம்ம சோழன் வந்து கீழே போட்டாங்க. கீழே போட்டோன்னா பாண்டிக்கு சோழனுக்கு பயங்கரமாக சண்டை வருது. 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க. நம்ம சேரன் எல்லாத்தையும் விலக்கி விட்டுட்டு எப்படியோ ஒரு வழியாக அந்த சமாதானம் ஆகிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வானதி வந்து ஃபோன் அடிச்சு பாண்டி எடுக்காதனால நேராக வந்து வானதி வந்து வீட்டுக்கே வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோன்னே என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வந்து நம்ம வானதி வந்து கேட்குறோம். நல்லா இருக்கேன், நீ என்ன இந்த பக்கம் இந்நேரம் அப்படின்னு கேட்குறாங்க. பாண்டி பக்கம் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டி பக்கம் இந்நேரம் எதுக்கு வர அப்படின்னா, எப்படி நான் அந்த வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வரத்தானே போகிறேன், அதனால் இப்போயே வர்றேன் அப்படின்னா, அது அப்போ வரலாம், இப்போ எதுக்கு வர்ற அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க. கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு உள்ளக்க போயிடுறாங்க. உள்ளக்க போனோன்னா பாண்டிக்கிட்ட பேசணும், உங்களுக்கு வேறு வேலையே இல்லை, எந்நேரமும் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கணும் போல் அப்படின்ற மாதிரி நம்ம சோழன்னு சொல்கிறாங்க. சோழன் அப்படி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்லாதீங்களா சொல்லுங்க அப்படின்னா, காலையிலேருந்து பாண்டி கூட தான் நான் இருக்கேன், மறுபடியும் எதுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்குது, அது இல்லாமல் வீட்டுக்கு வேறு வந்திருக்கு, நேற்று தானே 9 மணிக்கு பிரச்சனை நினச்சோம், அதுக்குள்ளேயே மறுநாள் 9 மணிக்கு வீட்டுக்கே வந்து நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பாண்டிக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு காலைல பேசிக்கலாம், வீட்டுக்கு போனதுனால நம்ம வானதி கேட்க மாட்டாங்க, வாவண்ட ஒரு தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க. சேரன் வந்துட்டு சரி நீ போய் பேசுடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட செல் முடிச்சு